யுஏபிஏ சட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை போன்று இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகளுக்கு இல்லாமல் சமத்துவமிக்க மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகளாவிய அளவிலே சுன்னத்துல் ஜமாத் சியா என்றதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாகும். அதற்கெல்லாம் மீறியதாக ஆங்காக்கால் மக்கள் என்றும் போராக்கள் என்றும் இன்னும் சொல்ல போனால் பிற்பட்ட முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலே இப்படி நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்நிலையிலே எல்லோரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவூதி போரா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய சமுதாயம் தமிழ்நாட்டிலே அந்த சமூகமே இல்லை என்று சொல்லலாம். இந்தியாவிலே 1% கூட அவர்கள் இல்லை. அவர்களை எல்லாம் அழைத்து நன்றி சொல்ல வைத்து ஒரு நாடகத்தை நாட்டியிருக்கிறார். அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் போன்ற ஒரு விளம்பரத்தை பாரத பிரதமர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த சட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல. இதுபோன்ற நடைமுறை இந்த அறநிலைத்துறையிலே இந்து சமுதாயத்தை சேராதவர்களை இடம்பெற வைக்க முடியுமா? கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகளிலே மற்ற சமுதாயங்களை சேர்ந்தவர்களை நிர்வகிக்க முடியுமா? அதற்கும் நிலைக்கட்டும், நல்லிணக்கம் நிலைக்கட்டும். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம். அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம். பணிய மாட்டோம், பணிய மாட்டோம், பணிய மாட்டோம், பணிய மாட்டோம். பாசிசத்திற்கு பணிய மாட்டோம், பாசிசத்திற்கு பணிய மாட்டோம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். காஷ்மீர் படுகொலையை கண்டிக்கிறோம்,